நீட் நடைமுறைக்கு வந்தால் மருத்துவத்தின் மீது ஆர்வம் கொண்ட, மருத்துவத்தை நேசிக்கின்ற, அல்லது என் கிராமத்திற்கு நான் உழைக்கணும்னு சொல்ற பிள்ளைங்க வரமாட்டாங்க. இந்த பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு அவர்கள் அதாவது பாட திட்டத்துல சிக்கல் இல்லை. நீ பாட திட்டத்தை உயர்த்திக்க வேண்டியதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டாண்டர்ட் நான் கேக்குறேன், சிபிஎஸ்இ பையன் ஏன் நீட் கோச்சிங் சென்டர்ல போயிட்டு 4 வருஷமா ரிப்பீட்டரா படிச்சிட்டு இருக்கான்? சிபிஎஸ்இ தான் உயர்ந்த பாடத்திட்டம் சொன்னா, ஐசிஎஸ்இ தான் உயர்ந்த பாடத்திட்டம் சொன்னா, அவன் ஏன் ரிப்பீட்டர் ஆனான்னு நான் கேட்கிறேன். முதலாண்டு எழுதியிருக்கான், முதலாண்டு 500 மார்க்ல இருந்து 600 மார்க் வாங்கியிருக்கான். ஆனா அவனால கவர்மெண்ட் சீட்டுக்கு போக முடியல, தனியார்ல போய் சேர முடியாதுன்னு சொல்லி விலகிறான். யார் விலகிறது? 500 மார்க்ல இருந்து 600 மார்க் எடுத்து விலகிறான். ஆனா அந்த தனியார் சீட்டு நிரம்புது. யார் நிரப்புறாங்கன்னு கேட்டா 200 மார்க் வாங்குறவங்க கூட நிரப்புறான். இவன் எப்படி 200 மார்க் வாங்கின எப்படி போனா? அவன் கேட்கிற 15 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வருஷத்துக்கு கட்ட முடியுது. 75 லட்சத்துல இருந்து 1.25 கோடி கொடுக்க முடியுது. ஆக வணிகமயத்தை நீங்க ஒழிக்க முடியும். ஆமா, சந்தை கல்வி கட்டணத்தை 50% இடத்துக்கு தான் அரசால் தீர்மானிக்க முடியும். தனியார் கல்லூரியில, தனியார் நிர்வாகத்துல மீதி 50% இடத்திற்கு நீங்க எவ்வளவு வேணாலும் கட்டணம் வச்சுக்கலாம். 15 லட்சத்திலிருந்து 25 லட்சம் இருந்தாதான் மருத்துவராகிறதுக்கு ஒரு வருடத்திற்கு. அப்படி என்றால் 75 லட்சத்திலிருந்து 1.25 கோடி, சராசரியாக 1 கோடி இல்லாமல் 5 ஆண்டு கல்வியை முடிக்க முடியாது. எனவே இது பாடத்திட்டம் சம்பந்தப்பட்டது அல்ல. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். உங்க பாடத்திட்டம் தான் சிறப்பாச்சே, உங்களுடைய ஆசிரியர்கள் தான் சிறப்பாச்சே, உங்க பள்ளிகள்லாம் சிறந்த பள்ளிகள் இல்லையே, நீட் வேண்டாம் நீங்க கேக்குறீங்க அப்படின்ற குரல் இருக்குல்ல. கல்வியை பற்றி புரிதல் இல்லாத குரல் நான் சொல்லுவேன். கல்வின்னா என்னன்ற புரிதல் இல்ல. நீட் என்பது பள்ளி கல்வியை சிதைக்கிறது. இந்த அரசியல் சட்டத்தை எழுதினவங்க என்ன யோசிக்கிறாங்க கேட்டா, இந்தியா என்பது பல பண்பாடுகளை கொண்ட, பல மாநிலங்களை கொண்டது என்றால், இந்தியா முழுக்க ஒரு சட்டம் இருந்து அந்த சட்டத்திற்கு முரணாக மாநிலம் ஒரு சட்டத்தை இயற்றி அந்த மாநில மக்களுக்கு அது தேவைப்படுமையானால் அந்த மாநிலத்தில் அந்த சட்டத்தை செல்லத்தக்கதாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட பிரிவு தான் 254(2). அப்போ 254(2)ன் கீழ் நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஒப்புதல் கொடுக்காம அவர்கள் இப்படியான கேள்விகளை கேட்டு, ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா இன்னொரு கேள்வி கேட்கிறது, இன்னொரு கேள்விக்கு பதில் சொன்னா இன்னொரு கேள்வி என்று அனுப்பி கொண்டிருக்கிறார்னா, என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மக்களை திரட்டி வீதிக்கு இறங்கணும்ன்றது. தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரிய நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம். பொதுப்பள்ளிகளுக்கான மாநில மேடையினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வணக்கம் பிரின்ஸ் கஜேந்திரன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. நீட் அப்படியே நீட்டிக்கிட்டே போயிட்டு இருக்குது. 2021 போட்ட சட்டசபையில் போட்டிருக்கிற அந்த தீர்மானம் இந்த போஸ்ட்மேன் வேலை பார்க்குறது மாதிரி மாறி மாறி இந்த பால் இந்த கோர்ட்டுக்கு போகுது, அந்த கோர்ட்டுக்கு போகுது. என்னதான் நடக்குது? 2010 இந்த நீட் அறிமுகப்படுத்திய மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது ஊழலில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. ஊழலில் சிக்கி தவித்து கொண்டிருந்த ஒரு அமைப்பு ஒரு நடைமுறையை, ஒரு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நடைமுறையை தான் தப்பிப்பதற்காக, தன் மீது இருக்கிற குற்றச்சாட்டிலிருந்து தான் தப்பிப்பதற்காக ஒரு நடைமுறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதை வரலாற்று ரீதியான ஒரு மாற்றம் என்று இப்பொழுது இருக்கிற ஒன்றிய அரசு சொல்லுவது என்பது ரொம்ப வியப்புக்கூடிய விந்தையான ஒன்று. இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திறமைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும், வணிகத்தை ஒழிக்கும் அப்படின்னு தானே சொல்றாங்க. திறமைக்கு எந்த அளவுக்கு முக்கியம் கொடுத்திருக்குன்றது 2024 வெளிப்படையா காமிச்சிருச்சு. இது வரைக்கும் 10ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்புல கேள்வித்தாள் கொடுத்தா காப்பி அடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், பிட்டு அடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பக்கத்து பேப்பரை பார்த்து. ஆமா, விழுப்புரம் மாவட்டத்துல பக்கத்துல ஒன்றிய நிலையா இருக்கக்கூடிய புதுச்சேரியை சார்ந்த ஒரு அமைச்சர், அவர் புதுச்சேரியை சார்ந்த எம்எல்ஏ நினைக்கிறேன், எம்எல்ஏவோ அமைச்சர், அவர் 10ஆம் வகுப்பு தேர்வு இங்கே எழுதுறார்.
ஆமா, இது பேசு பொருள் ஆச்சு. கரெக்ட் இல்லைங்களா? அவர் வந்து காப்பி அடிச்சாரு, அப்படி யாரையோ பார்த்தவர் எழுதினாரு அப்படின்னு குற்றச்சாட்டு. அவர் ஹாலை விட்டு வெளியில வரத்துக்குள்ள பிடிச்சிட்டாங்க. ஒரு ஹாலை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடியே பிடிச்சாச்சு. சரியா? அப்போ அந்த தேர்வில் அவர் வந்து காப்பி அடித்தாரே தவிர அந்த ரிசல்ட் அவருக்கு கிடைக்கல. அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அது எல்லாவற்றையும் அவர் வந்து சந்தித்தார். இதை தாண்டி நாம் வந்து வாரிய தேர்வில் பிரச்சனையை நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் நீட்டு நீங்கள் சொல்வதை போல எந்த அளவுக்கு திறமையான தகுதியானவர்களை எம்பிபிஎஸ்க்கு தேர்ந்தெடுத்திருக்கு. அதாவது நீங்கள் சொல்ல வந்தது என்னென்னா, மருத்துவத்தின் மீது ஆர்வம் கொண்ட வேதியியல், இயற்பியல், உயிரியல் பாடங்களில் மிகவும் தேர்ச்சி பெற்ற, அந்த பாடங்களில் நிபுணத்துவம் பெற்றவர்களை நாங்கள் கண்டறிந்து நாங்கள் வந்து எய்ம்ஸ் போன்ற மருத்துவக் கல்லூரியில் சேர்த்திருக்கிறோம். அவர்கள் எதற்காக எய்ம்ஸில் சேர்ந்திருக்காங்கன்னு கேட்டால், ஆகச்சிறந்த மருத்துவர்களாக. ஏன்னா நீட்டு நடைமுறையில் அவர்கள் சேர்ந்திருப்பதனால் அவர்கள் எல்லாம் எதற்கு சேர்ந்திருக்கிறாங்க? ஆகச்சிறந்த மருத்துவர்களாகி ஆகச்சிறந்த மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வந்ததாக நீங்கள் இப்பொழுது அவர்கள் சொன்னதாக சொன்னீங்க. அதுல 3 மாணவர்கள் இந்த ஆண்டு நீட்டு நடைமுறையில மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காக ஒரு தேர்வு நடக்கு, அந்த தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டார்கள் என்று சிபிஐ கைது செய்திருக்கிறது. உங்க நீட்டினுடைய தகுதி திறமை அவ்வளவுதான். நீட்டு மூலமா வந்தா நீங்க என்ன சொன்னீங்க? அவன் உயிரியல் பாடத்துல மிகச்சிறந்தவனா இருப்பான். அவன் ஏன் உயிரியல் பாடத்துல? மருத்துவத்திற்கான உயிரியல் அவன் படிச்சுட்டான். +2ல நீங்க எக்ஸாம் நடத்துனீங்கன்னா மருத்துவத்திற்கான உயிரியல் படிச்சா நான் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நான் நடத்துற நீட்டுல மருத்துவத்திற்கான, ஆனா நீங்க நடத்துற நீட்டுல முறைகேட்டுக்கு எப்படி உதவி செய்யறதுன்ற மூளை தான் அவனுக்கு வந்திருக்கே தவிர மருத்துவ மூளை வரலையே. இதை விட வேற என்ன வேணும்? நீட் என்பது ஒரு முறைகேடு என்று சொல்வதற்கும், நீட் என்பது சந்தையின் சூழ்ச்சி, வணிகத்தின் சூதாட்டம்னு சொல்றதுக்கும் இதை விட வேற என்ன உங்களுக்கு உதாரணம் வேணும்னு நான் கேட்கிறேன். சரி 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 சரி. இப்போ நீட் என்பது மருத்துவ படிப்புக்கான தேர்வு அல்ல, இது சந்தையின் சூதாட்டம், கேம்பிள் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, மத்திய அரசு இதுல ரொம்ப முனைப்பு காட்டுது, மாநில அரசு இதுல சுணக்கம் காட்டுது. மத்திய அரசு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை எங்க உத்தரவாதப்படுத்துவீங்க? வன்னிய குல சத்திரியர்களுக்கு, மறவர்களுக்கு, சீர்மரபினர்களுக்கு, எம்பிசி, பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இடஒதுக்கீடு இருக்குல்ல, உத்தரவாதப்படுத்தணும்னா ஒரு நிறுவனத்தை யார் நடத்தணும்னு கேட்கிறேன். அரசு தானே நடத்தணும். அப்ப ஒன்றிய அரசு 10 ஆண்டு காலத்தில் திரு நரேந்திர மோடி தலைமையில் ஒன்றிய அரசு என்ன செஞ்சுட்டு இருக்குது? ரயில்வே தனியார் கிட்ட கொடுக்குது, துறைமுகத்தை தனியார் கிட்ட கொடுக்குது. ரயில்வே திண்டிவனத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வன்னியகுல சத்திரியர் ஒருத்தர் எம்பிசின்ற கோட்டால ஓபிசி, மத்திய அரசாங்கம் சொன்னா ஓபிசி நான் கிரீமி அப்படின்ற மேல ஒரு வன்னியகுல சத்திரியர் என்ன செய்வாரு? அங்க வந்து டிக்கெட் கலெக்டரா இருப்பாரு, அல்லது டிக்கெட் கொடுக்கிறவரா இருப்பார், ஏதோ ஒரு அரசு ஊழியரா இருப்பார். ஆனா அதே திண்டிவனம் அந்த ரோடுல, அந்த நேஷனல் ஹைவேஸ்ல ஒரு சுங்கச்சாவடின்னு வச்சிருக்கீங்க, டால் பிளாசான்னு வச்சிருக்கீங்களே, அது தனியார் கிட்ட கொடுத்திருக்கீங்களே, அங்க வந்து வன்னியகுல சத்திரியர் வேலை செய்யறாரா? அங்க வந்து ஒரு எம்பிசி வேலை செய்யறாரா? அங்க ஒரு பிசி வேலை செய்யறாரா? இப்போ உங்களுக்கு திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷன் தனியார் கிட்ட போயிருச்சுன்னா என்ன நடக்கும்? இன்னைக்கு எம்பிசி ரிசர்வேஷன் போயிடும்ல. அப்ப திட்டமிட்டு 10 ஆண்டு காலத்தில் நரேந்திர மோடியின் ஒரே ஒரு பணி என்னன்னு கேட்டா, இடஒதுக்கீட்டை ஒழிப்பதற்கு ஒட்டுமொத்தமாக பொதுத்துறையை தனியார் கிட்ட கொடுக்கிறது. அதை போல இன்றைக்கு சுகாதாரம் என்பது உங்களுக்கு பொதுத்துறையாக இருக்கு. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல வந்து உங்களுக்கு சுகாதாரத்துறை கட்டமைப்பு, வலுவான கட்டமைப்பு கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு போல சில மாநிலங்கள் திகழ்கிறது. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, மாநில அரசினுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள். அப்ப ஆரம்ப சுகாதார நிலையம் பலவீனப்பட்டால் அந்த இடத்துல தனியார் வந்து உட்காருவாங்க. அப்ப தனியார் வந்து உட்கார்ந்தாங்கன்னா அந்த கிளினிக் வரும், பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கிற இடத்துல கிளினிக் வரும். அந்த கிளினிக்ல இருக்கிறவன் என்ன செய்வான்? ஒரு நோயாளியை கண்டறிந்த உடனே நீ இந்த ஆஸ்பத்திரிக்கு போ, ஃபீடர் ஹாஸ்பிட்டலா அது மாறும் கிளினிக். புது மிகப்பெரிய சூழ்ச்சி. நீட் நடைமுறைக்கு வந்தால் மருத்துவத்தின் மீது ஆர்வம் கொண்ட, மருத்துவத்தை நேசிக்கின்ற, அல்லது என் கிராமத்திற்கு நான் உழைக்கணும்னு சொல்ற பிள்ளைங்க வரமாட்டாங்க. இந்த பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு அவர்கள் வந்து, அதாவது பாட திட்டத்துல சிக்கல் இல்லை. நிறைய கல்வியாளர்கள் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நீ பாட திட்டத்தை வந்து உயர்த்திக்க வேண்டியதுதான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டாண்டர்ட் நான் கேட்கிறேன், சிபிஎஸ்இ பையன் ஏன் நீட் கோச்சிங் சென்டர்ல போயிட்டு 4 வருஷமா ரிப்பீட்டரா படிச்சிட்டு இருக்கிறான்? சிபிஎஸ்இ தான் உயர்ந்த பாடத்திட்டம் சொன்னா, ஐசிஎஸ்இ தான் உயர்ந்த பாடத்திட்டம் சொன்னா, அவன் ஏன் ரிப்பீட்டர் ஆனான்னு நான் கேட்கிறேன். முதலாண்டு எழுதியிருக்கான், முதலாண்டு 500 மார்க்ல இருந்து 600 மார்க் வாங்கியிருக்கான். ஆனா அவனால் வந்து கவர்மெண்ட் சீட்டுக்கு போக முடியல.
தனியார்ல போய் சேர முடியாதுன்னு சொல்லி விலகிறான். யார் விலகிறது? 500 மார்க்ல இருந்து 600 மார்க் எடுத்து விலகிறான். ஆனா அந்த தனியார் சீட்டு நிரம்புது. யார் நிரப்புறாங்கன்னு கேட்டா 200 மார்க் வாங்குறவங்க கூட நிரப்புறான். அப்ப நீட்டுல உங்களால வந்து தகுதியும் வந்து தீர்மானிக்க முடியல. இவன் எப்படி 200 மார்க்க வாங்கினவன் எப்படி போனா? அவன் கேட்கிற 15 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வருஷத்துக்கு கட்ட முடியுது. 75 லட்சத்துல இருந்து 1.25 கோடி கொடுக்க முடியுது. ஆக வணிகமயத்தை நீங்க ஒழிக்க முடியும். ஆமா, சந்தை வந்து கல்வி கட்டணத்தை 50% இடத்துக்கு தான் அரசால் தீர்மானிக்க முடியும். தனியார் கல்லூரியில தனியார் நிர்வாகத்துல மீதி 50% இடத்திற்கு நீங்க எவ்வளவு வேணாலும் கட்டணம் வச்சுக்கலாம். 15 லட்சத்திலிருந்து 25 லட்சம் இருந்தாதான் நீ மருத்துவராகிறதுக்கு ஒரு வருடத்திற்கு. அப்படி என்றால் 75 லட்சத்திலிருந்து 1.25 கோடி, சராசரியாக 1 கோடி இல்லாமல் 5 ஆண்டு கல்வியை வந்து முடிக்க முடியாது. அந்த 1 கோடி இருந்து 5 ஆண்டு கல்வியை முடிச்சா கூட நம்ம நீட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். அது NMC ஆக்ட்ல செக்ஷன் 14, பக்கத்துல இன்னொரு செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 15. அது என்னன்னு கேட்டா 5 ஆண்டு முடிந்ததுக்கு அப்புறம் கடைசி ஆண்டு தேர்வு இருக்கு இல்லைங்களா, 3.5 வருஷம் உங்களுக்கு மருத்துவம். அந்த 3வது 1.5 வருஷம் முடியும் பொழுது கடைசி இறுதி தேர்வை அது தனியாக நெக்ஸ்ட்னு ஒரு தேர்வு நடத்துவாங்களாம். நுழைவதற்கு நீட் என்றால் வெளியேறுவதற்கு நெக்ஸ்ட். அந்த நெக்ஸ்ட் கிளியர் பண்ணாதான் நீங்க இது போன்ற வடிகட்டுகள் எல்லாம் அவங்க உருவாக்குவதற்கான நோக்கம் தலை சிறந்த மருத்துவர்களை உருவாக்குறதுக்காக. ஒடுக்குமுறைக்கு உள்ளான சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கியவர்கள் மருத்துவர்களாக வந்து உட்கார்ந்து மருத்துவராக மட்டுமே ஆவதற்கு நான் மூளையிலிருந்து பிறந்தவன் தலையிலிருந்து பிறந்தவன் சொல்லிக்கிட்டு ஒரு பிரிவினர் இருக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு கீழே உதவியாளராக இருக்க வேண்டிய ஒரு கொடுமை 75 வருஷமா இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குல்ல. அப்ப அதை எப்படி ஒழிச்சு கட்டுறது? அப்ப ஒழிச்சு கட்டணும்னா யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்கு, அவங்க மட்டும் வரட்டும். மற்றவங்கலாம் வேலை செய்யட்டும். வேலை திறன் இருக்குன்னா 8ஆம் கிளாஸ்லயே கொடுக்குறாங்க. 10ஆம் கிளாஸ்ல வேலை திறன் எதுக்காக கொடுக்குறாங்க? சர்வ சாதாரணமா பேசுறாங்களே, எல்லோரும் மருத்துவர் ஆயிட்டா, எல்லாரும் மருத்துவர் ஆயிட்டா உனக்கு என்ன வலிக்குதுன்னு நான் கேட்கிறேன். கியூபால என்ன ஆயிட்டு இருக்கு? எல்லோரும் தான் மருத்துவர் ஆனாங்க. கியூபால உருவான மருத்துவரை அரசே அனுப்பலையா மற்ற நாடுகளுக்கு? எனவே எல்லோரும் மருத்துவராக பத்தி நீ பெருமைப்படணும். என் நாட்டுல எல்லா மருத்துவர், எந்தெந்த நாட்டுல மருத்துவர் இல்லையோ அந்த நாட்டுக்கெல்லாம் நான் மருத்துவர் தர்றேன்னு சொல்லணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா 23 லட்சம் பேருங்க இந்த வாட்டி விண்ணப்பிச்சது, எழுதியது. 23 லட்சத்துல 13 லட்சம் பேர் தகுதி பெற்று விட்டார்கள் சொன்னீங்க. 13 லட்சம் பேர் தகுதி பெற்றவர்கள்ல அதிகப்படியாக 2 லட்சம் பேர் வந்து மருத்துவருக்கு சேருவாங்க. உள்நாட்டு வெளிநாட்டு எல்லாம் சேர்த்தீங்கன்னா 3 லட்சத்தை தாண்ட போறது இல்ல. மிச்சம் 10 லட்சம் பேர் என்ன ரிப்பீட்டர். இந்த ரிப்பீட்டர் யாரு? ஒரு குழந்தை 650 மார்க் எடுத்த குழந்தை வந்து கதறி அழுது, நான் 10,000க்குள்ள வரல, 10,000க்குள்ள வரலன்னா நான் அரசு இடத்துக்கு வர முடியாது. அப்ப அரசு இடத்துக்கு வர முடியாதுன்னா நான் தனியார் கிட்ட கட்டணம் கட்ட முடியாது. எனவே நான் மீண்டும் படிக்க வேண்டியது இருக்கு. சொல்ற குழந்தை யாருன்னா 3வது வருஷம் எழுதின குழந்தை. 2018 +2 பாஸ் பண்ணிட்டு 3 முறை முயற்சி பண்ணி இப்ப எழுதுதுங்க. அப்படின்னா அது எவ்வளவு கிடைக்குமான்னு உத்தரவு. இப்ப அடுத்த வருஷம் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா இன்னொரு வருஷம் ஏன்னா ஏற்கனவே 500 சில்லற மார்க் வாங்கின குழந்தை இந்த வாட்டி 650 வரைக்கும் வந்துருச்சு. எனவே குழந்தைகிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே இது பாடத்திட்டம் சம்பந்தப்பட்டது அல்ல. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். உங்க பாடத்திட்டம் தான் சிறப்பாச்சே, உங்களுடைய ஆசிரியர்கள் தான் சிறப்பாச்சே, உங்க பள்ளிகள்லாம் சிறந்த பள்ளிகள் இல்லையே, நீட்டு வேண்டாம் நீங்க கேக்குறீங்க அப்படின்ற குரல் இருக்குல்ல. கல்வியை பற்றி புரிதல் இல்லாத குரல் நான் சொல்லுவேன். கல்வினா என்னன்ற புரிதல் இல்ல. நீட் என்பது பள்ளி கல்வியை சிதைக்கிறது. நீங்க டெக்னோ ஸ்கூல் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களே, அந்த ஸ்கூலுக்குள்ள போய் நீங்க பாருங்களேன் என்ன நடக்குன்னு பாருங்க. 2 செக்ஷன் இருக்குங்க. பயாலஜி எடுக்கிறாங்கல்ல, உயிரியல் பாடம் எடுக்கிறாங்கல்ல, அந்த உயிரியல் பாடம் எடுக்கிறவன் நீட்டுக்கு நான் விண்ணப்பிக்க போறேன்னு சொல்லிட்டா அவனுக்கு ஒரு செக்ஷனுங்க. அவனுக்கு யார் வந்து பாடம் நடத்துறாங்கன்னா நீட் கோச்சிங் சென்டர்ல இருந்து வந்து ட்ரெயினர் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கான். +1ல இருந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள. ஒன்று பள்ளிக்கூடத்துக்குள்ளே அது நடக்கு, இல்ல வெளியில நடக்கு. அந்த இந்த பையன் இந்த பள்ளியில சேர்ந்து, அப்போ இந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்ய 2 கட்டணம் கட்டுறாங்க. ஒன்னு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கட்டணம் கட்டுறாங்க, இன்னொன்று பயிற்சி கூடத்துக்கு ஒரு கட்டணம் கட்டுறாங்க. அப்ப 2 கட்டணம் கட்ட வேண்டியது. இன்னொரு பக்கம் அதை தாண்டி நீங்க என்ன யோசிக்கணும்னா, கட்டணம் கட்டுறாங்க, அது வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க வசதி. ஆனா குழந்தையின் நிலையிலிருந்து எடுத்து பாருங்க, அந்த குழந்தையினுடைய மனம் எந்த அளவிற்கு ஒரு அழுத்தத்துக்கு உருவாகும். ஏனென்றால் வயதிற்கு தகுந்தாற் போல் ஒரு பாடத்திட்டத்தை கொடுக்குறீங்க. 15 வயசுல இருந்து 17 வயசுன்னா இந்த வயசுக்கு என்ன புரிதல் திறன் இருக்கும்? நீங்க அனுபவம் தானே உங்களுக்கு புரிதல் திறனை கொடுக்குது. அப்ப 15 வயது கடந்தவனுக்கு எத்தகைய அனுபவங்கள் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போலதான் அவனுக்கு முதிர்ச்சி இருக்கும். அந்த முதிர்ச்சியை வச்சுதான் புரிதல் திறன் இருக்கும். அந்த புரிதல் திறனுக்கு தகுந்தாற் போல் தான் பாடத்தை கொடுப்பீங்க. நீங்க இதயத்தை பற்றி படிப்பீங்க, ஹார்ட்டை பற்றி படிப்பீங்க.
எப்போ 6ஆம் கிளாஸ்ல ஹார்ட்டை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க, 8ஆம் கிளாஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க, 10ஆம் கிளாஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க, +2ல ஜுவாலஜில நீங்க ஹார்ட் வச்சிருப்பீங்க. ஆனா இங்க படமா மட்டுமே பார்ப்பீங்க. 10ஆம் கிளாஸ்ல படிக்கும்போது படம் பாகங்களை குறிப்பீங்க. ஆனா 12ஆம் கிளாஸ்ல படிக்கும்போது அந்த ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு படிப்பீங்க. அதே ஹார்ட்டை MBBSல போய் படிப்பீங்க. டிசெக்ஷன் இருக்கும். ஆமா, அதுல வந்து நீங்க இந்த இது எப்படி எல்லாம் பாதிக்கப்படும், எப்ப பாதிக்கப்படும், இதெல்லாம் வந்து நீங்க அங்க படிப்பீங்க. இதை நீங்க +2ல எதிர்பார்க்க முடியாது. +2ல படிக்கிறத 10ஆவதுல இதுதான் பாடத்திட்டம். வயதிற்கு தகுந்தாற் போல, பண்பாட்டு சூழலுக்கு தகுந்தா போல ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குது. ஆனா நீட்டு எந்த பாடத்திட்டத்தை பத்தி கவலைப்படுறது இல்லை. பாடத்திட்டம் இருந்தா மதிப்பீடுன்னு இருக்கும். மதிப்பீடுனா எவாலுவேஷன். அப்ப எவாலுவேஷன்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு, அடிப்படை கூறு என்னவோ, நீங்க எந்த பொருளை ஒரு குழந்தை உணரணும்னு நினைச்சீங்களோ அந்த பொருளை அந்த குழந்தை வந்து உணர்ந்து கொண்டதா, அந்த சப்ஜெக்ட்ல அந்த குழந்தைக்கு தேவையான நாலேஜ் கிடைச்சதான் டெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்க எவாலுவேஷன்ல நீங்க பாருங்க, டிரைவேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து அது உயிரியல்ல கூட இருக்கலாம். படத்தை ஒரு குழந்தை நல்லா வரைஞ்சிருச்சு, படத்திற்கு உண்டான பாகங்கள் எல்லாம் சரியா குறிச்சிருச்சு, அந்த பாகத்தை பற்றி அது விரித்து எழுதணும். அப்ப விரித்து எழுதும் பொழுது அந்த குழந்தை வந்து சரியா எழுதலைன்னு சொன்னா, படத்திற்கும் படத்தின் பாகத்தை குறித்த வரைக்கும் நீங்க மதிப்பெண் கொடுத்துப்பீங்க. விரித்து எழுதும் பொழுது எல்லாம் சரியா எழுதியிருக்கு, ஆனா கடைசியில வந்து விடை மட்டும் தப்பா இருக்கு அப்படின்னா 1 மார்க் தான் மைனஸ் பண்ணுவீங்க. சரி. ஆனா நீட்ல அப்படி கிடையாது. நீட்ல சரியா தவறான்னு பார்ப்பாங்க, அவ்வளவுதான். சாய்ஸஸ் தான். ஆமா, நானே ஒரு 4 விடையை கொடுத்துட்டு அந்த 4 விடையில ஒரு விடை தான் சரியா இருக்கும் நானே சொல்லிடுவேன். நான் எந்த விடை சரியா இருக்கும்னு சொல்றேனோ அந்த விடை நீங்களும் தேர்ந்தெடுத்திருந்தா நான் உங்களுக்கு 4 மார்க் கொடுப்பேன். நீங்க புரிஞ்சிருக்கீங்களா இல்லையா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதுக்கு பேரு பேப்பர் கரெக்ஷன். நீட்ல நடக்கிறது பேப்பர் கரெக்ஷன், போர்டு எக்ஸாம்ல நடக்கிறது எவாலுவேஷன். எவாலுவேஷன்னா என்னன்னு ஒரு துணைவேந்தர் நிலையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது நீங்க சொல்றீங்களா? அப்ப நீட்ன்றது ஒரு எவாலுவேஷன் கிடையாது, அது வெறும் பேப்பர் கரெக்ஷன் தான். நீட்டுக்கு வந்து ட்ரைனிங் தான் தேவை. அங்க நீட்ல கோச்சிங் தான் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு பாடத்தை முழுசா யார் படிக்கிறாங்கன்னு கேட்டா, பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் கிட்ட படிக்கிறவங்க தான் படிக்கிறாங்க. எனவே பள்ளி படிப்பையே நீட்டு சிதைக்குது. பள்ளி படிப்புல இருந்து ஒரு குழந்தைய பிடுங்கி கொண்டு போயிட்டு சந்தையிடம் ஒப்படைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதிர்காலத்துல எனக்கு ஒரு CV ராமன் கிடைக்க மாட்டாரு, இயற்பியல் அறிஞர் கிடைக்க மாட்டாரு, வேதியியல் அறிஞர் கிடைக்க மாட்டாரு, பறவைகளை பற்றி படிக்கிற படிப்பு இருக்கலாம், ஆரியோன்டாலஜின்னு சொல்றீங்கல்ல, அந்த பறவைகளை பற்றி படிப்பது, ஊர்வன ரெப்டைல்ஸ் பத்தி, ஊர்வனை பற்றி, கடல் சார்ந்த விலங்குகளை பற்றி, இப்படி விலங்கியலுக்குள்ள பல இருக்கு, தாவரவியலுக்குள்ள பல இருக்கு. அப்ப இதற்கெல்லாம் யார் தேவைப்படுறாங்க? உங்களுக்கு அறிவியல் அறிஞர்கள் தேவைப்படுறாங்க, விஞ்ஞானிகள் தேவைப்படுறாங்க. அந்த விஞ்ஞானிகளுக்கு உண்டானவங்களும் எங்க வர்றாங்க? +2 படிக்கிறாங்கல்ல. அப்ப +2 படிக்கிறவன் MBBSக்காக படிக்கிறான். +2 படிக்கிறவன் +2 பயாலஜியை படிக்கிறான், அவ்வளவுதான். நீங்க அவன் MBBS சேர்ந்தா நீங்க மெடிக்கலுக்கு உண்டான பயாலஜி சொல்லி கொடுத்துக்கோங்க. நீங்க எதுக்கு +2 படிச்ச பையனுக்கு இன்னொரு தேர்வு நடத்துறீங்க? அதுவும் அதே சப்ஜெக்ட்ல தான் நடத்துறீங்க. உங்க வாதம் என்ன? நீங்க +2ல என்ன பாடம் கொடுத்துருக்கணும் அந்த பாடம் தான். இப்போ புதுசா நகைப்புக்குரிய பல விஷயங்களை நீங்க பார்க்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்குடா இவ்வளவு பேர் பாஸ் பண்ணாங்கன்னு இப்ப கேள்வி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? பாடத்தை குறைத்து கொண்டோம்ன்றாங்க. அதனாலதான் பாஸ் ஆயிட்டாங்க. ஏயா, அப்போ மேல்நிலை பள்ளி கல்வியை விட குறைச்சிக்கிட்டியா? அப்போ மேல்நிலை பள்ளி கல்வியை விட குறைச்சிக்கிட்டா எது சிறந்தது? அது சிறந்ததா இது சிறந்ததா? அதிகமான பாடம் படிச்சவன் சிறந்தவனா, பாடத்தை குறைச்சி படிச்சு அதிக மார்க் வாங்கினவன் சிறந்தவனா? இப்படி எல்லாம் சம்பந்தம் இல்லாம பேசுறோமே, இது வந்து மக்கள் சிந்திக்கவே மாட்டாங்கன்ற நம்பிக்கையில பேசுறீங்களா? உச்ச நீதிமன்றத்துல போய் அபிடவிட்டா வேற பேசுறீங்க, போடுறீங்க, மனு தாக்கல் பண்றீங்க, பிரமாண பத்திரத்துல இந்த விஷயத்தெல்லாம் நீங்க சொல்றீங்க. இது எப்படி வந்து ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்க முடியும்? நீட் என்பது ஒரு முறைகேடுங்க. நீட்டுல முறைகேடு நடத்ததான் பேசிட்டு இருக்கிறோம். நீட்டு முறைகேடு, நீட்டே முறைகேடு தான். நீட்டுல முறைகேடை தவிர வேற எதுவுமே நடக்காது. இந்த ஆண்டு முறைகேட்டின் உச்சம் என்னன்னா, இதுவரைக்கும் தேர்வர்களும் தேர்வு மையமும் பயிற்சி கூடங்களும் இணைஞ்சு முறைகேடு செஞ்சுக்கிட்டு இருந்ததான் இதுவரைக்கும் படிச்சுட்டு இருந்தோம். இந்த வருஷம் தேர்வை நடத்துற பொறுப்பேற்றிருக்கிற தேசிய தேர்வு முகமையே முறைகேட்டு நேரடியாக தலையிட்டு இருக்கு, முறைகேடு செஞ்சிருக்குன்றதா இந்த வருஷம் நடந்திருக்கு. முறைகேட்ட தேர்வர் செஞ்சாருக்கு ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கத்துல தேர்வு முகமையும் செஞ்சிருக்கு. தேர்வு முகமை முறைகேடு என்ன? நீங்க நேரம் இழப்புக்கு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லல. சொல்லாம எப்படி கொடுப்பீங்க? சொல்லாம கொடுத்தா அதுக்கு பேரு முறைகேடு இல்லையா? முறைகேடு தான். நீங்க
ஒரு கேள்விக்கு பதில் தெரிந்தால் எழுது, பதில் தெரியாமல் தவறாக எழுதிவிட்டால் 1 மதிப்பெண் எடுத்து விடுவேன்னு சொல்றீங்க. இப்ப 4 மதிப்பெண் நான் வாங்கியிருக்கிறேன்னா, நான் வந்து ஒரு கேள்வி தப்பா எழுதியிருந்தா இந்த 4ல் 1 மார்க் போயிடும் எனக்கு. அப்ப நான் என்ன செய்வேன்? எடுத்த மார்க்கை நான் இழக்கக்கூடாதுன்னு நினைச்சா நீங்க சந்தேகமா இருக்கிற கேள்வி எழுதவே தொட மாட்டேன். அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு கேள்விக்கு மட்டும் 2 பதில் சரியா இருக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் அப்படி வரவே வராதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேள்வியை வைக்கலாமா? அப்படி ஒரு பதிலை வைக்கலாமா? அப்படி ஒரு பதிலை வச்சுட்டு அந்த கேள்விக்கு பதில் எழுதினவங்களுக்கு மட்டுமே 4 முழு மதிப்பெண் கொடுத்துட்டீங்க இந்த வருடம். அப்போ அது முறைகேடு இல்லையா? ஒரு விளையாட்டை தொடங்குவதற்கு முன்பாக விதிகளை சொல்லணுமா? விளையாட்டு முடிந்து தீர்ப்பு சொல்ற நேரத்தில் விதிகளை சொல்லுவீங்களா? அப்போ இவ்வளவு முறைகேடை அவர்கள் செய்திருந்ததுனால தான் அவங்க என்ன செய்யறாங்க? மக்களவை தேர்தல் முடிவு வரக்கூடிய நாள் காலையில 10 மணிக்கு வாக்கு எண்ணப்படுகிறது. அதே 10 மணிக்கு இவங்க இந்த நீட்டுக்கு உண்டான முடிவை அறிவிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? மக்களுடைய கவனம் எல்லாம் மக்களவை தேர்தல் இருக்கும், இந்த முறைகேடை பற்றி கண்டுக்க மாட்டாங்கன்னு தானே. ஆமா, 10 நாட்களுக்கு முன்னாடி அறிவிக்க வேண்டிய அவசியம் எங்கெங்க வந்தது? சென்னை பல்கலைக்கழகமோ அல்லது டெல்லி பல்கலைக்கழகமோ இப்படி ஒரு வேலையை செய்யுமா? ஒரு மக்களவை தேர்தல் வர்ற அன்னைக்கு போயிட்டு தன்னுடைய தேர்வு முடிவுகளை அறிவிக்குமா? ஒரு கல்வி சார்ந்த ஒரு அமைப்பு அதை செய்யுமா? என்டிஏன்னு சொல்ற தேசிய தேர்வு முகமை ஒரு கல்வி சார்ந்த அமைப்பே கிடையாது என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வேற எதுவுமே தேவையில்லை. எனவே என்டிஏவே முறைகேடு செய்திருக்கு. எனவே என்டிஏவை மாற்றிவிட்டு வேற முகமை வச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த முகமை மேலும் முறைகேடு தான் ஈடுபடுமே தவிர இது முறைகேடை வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு தெளிவா பேசுறீங்க ஐயா. ஒன்று, ஐயா ஸ்டாலின் நம்முடைய மாநிலத்தினுடைய முதன்மை அமைச்சராக இருக்கிறவங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கே நீட்டு தேவையில்லைன்னு அவர் போராடணும், அதுதான் சரியா இருக்க முடியும். ஆனால் குறைந்தபட்சம் தன்னுடைய மாநிலத்துக்காவது அவர் உண்மையா இருக்கணும்னு விரும்புறாருன்னு எடுத்துக்கொள்வோமே. நீட் வேணாம் அப்படின்ற போது இது ஏன் முதல் கையெழுத்தே நாங்க ஆட்சியில் வந்தா போடுவோம், அதை அமலாக்குவோம்னு சொல்லிட்டு ஏன் இத்தனை ஆண்டுகள் 2024 ஆச்சு? அதாவது வந்துங்க, தேர்தல் வாக்குறுதி வந்து 2016 செல்வி ஜெயலலிதா தொடங்கி 2016 தேர்தல் வாக்குறுதியில் அவங்க வந்து மருத்துவ மாணவர் சேர்க்கை நீட் போன்ற நடைமுறை இல்லாமல் மேல்நிலை பள்ளிக்கல்வி மதிப்பெண் அடிப்படையில் இருக்கும், அதற்கான சட்டம் எழுதுவோன்னு சொன்னதுனால தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட 150 சீட் அவங்க ஜெயிக்கிறாங்க. 2016 ஜெயிக்கிறாங்க. இப்போ 2016 தொடங்கி 2016 2019 ராகுல் காந்தி அவர்கள் சேலத்தில் பேசும் பொழுது விரும்பாத மாநிலங்களுக்கு நாங்கள் வந்து திணிக்க மாட்டோம், அதற்கான விலக்கு கொடுக்குற அளவுக்கு சட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி 2019 அவர் சொன்னது. 21 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அத்துணை கட்சிகளுமே தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது எதுன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லோரும் கொடுத்த வாக்குறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாஜகவில் 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அதிமுக கொடுத்த வாக்குறுதியில தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அன்னைக்கு போயிட்டு திரு அண்ணாமலை வந்து நெவர் எவர்னு பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, உயிரே போனாலும் நான் விலக்கு கொடுக்க மாட்டேன்னு பேசியிருந்தா இந்த 4 சீட் இல்ல அதிமுக கிடைக்க வேண்டிய சீட்டு கூட கிடைக்காம போயிட்டு இருக்கும். சரியா? அன்னைக்கு அவர் வந்து அதிமுக வந்து நீட்டை வந்து எதிர்த்து நாங்க போராடுவோம்னு சொல்லியிருக்கும் போது அவர் வாய மூடிட்டு இருந்ததால தான் குறைந்தபட்சம் 4 எம்எல்ஏவாவது அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஆக 2021 உட்பட 16, 19, 21 உட்பட எல்லோருமே அதை சொன்னாங்க. இந்த 21 சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கு, அரசு முன்மொழிந்த சட்ட மசோதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட 230 பேர், இந்த 4 பேருக்கு தவிர 230 பேர் அவையில் இருந்த 230 பேரும் வாக்களித்து அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றப்பட்ட ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்ட முன்வடிவு தான் மருத்துவ இளநிலை மாணவர் சேர்க்கை 2021 சட்டம். இந்த சட்டம் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துல முடங்கி கிடக்கு. அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வினோதமா இருக்கு. நாங்க தகவல் உரிமை சட்டத்துல அந்த கேள்விகளை கேட்டு பெற்று பார்த்தோம். இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்தால் இந்தியாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாம். இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்தால் இந்தியாவின் ஒற்றுமை சீர்குலையுமா, யூனிட்டி பாதிக்கப்படுமா, சாவர்னிட்டி பாதிக்கப்படுமா? இதை விட ஒரு கேலிக்குரிய விஷயம், நகைப்புக்குரிய விஷயத்தை நீங்க ஏதாவது கேள்விப்பட முடியுமா? ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் கேட்குதுங்க, அதற்கு வந்து ஆமாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒன்றியில் இருக்கிற சில அமைச்சரகங்கள் பதில் சொல்லியிருக்கு. அந்த பதில்கள் எல்லாம் திரட்டி வந்து மாநில அரசுக்கு அனுப்பியிருக்கு. இப்ப மாநில அரசு அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி இவங்க பதில் எழுதுறாங்க. இப்படி வந்து இந்த நான் என்ன கேட்கிறேன், 246 கூறு
இந்திய அரசியல் சட்டத்தின் கூறு 246 கீழ் அட்டவணை 7 பட்டியல் 3 வரிசை 25 என்ட்ரி 25 லிஸ்ட் 2 ஷெட்யூல் 7 அண்டர் ஆர்டிகல் 246ல நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். இப்படி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்து அந்த மாநிலத்தில் மட்டும் செல்லத்தக்கதாகிறது தான் 254(2). இந்த 254(2) எப்படின்னு கேட்டா, அரசமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதினவங்க என்ன யோசிக்கிறாங்க கேட்டா, இந்தியா என்பது பல பண்பாடுகளை கொண்ட பல மாநிலங்களை கொண்டது என்றால் இந்தியா முழுக்க ஒரு சட்டம் இருந்து அந்த சட்டத்திற்கு முரணாக மாநிலம் ஒரு சட்டத்தை இயற்றி அந்த மாநில மக்களுக்கு அது தேவைப்படுமையானால் அந்த மாநிலத்தில் அந்த சட்டத்தை செல்லத்தக்கதாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட பிரிவு தான் 254(2). அப்போ 254(2) கீழ் நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஒப்புதல் கொடுக்காம அவர்கள் இப்படியான கேள்விகளை கேட்டு, ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா இன்னொரு கேள்வி கேட்கிறது, இன்னொரு கேள்விக்கு பதில் சொன்னா இன்னொரு கேள்வி என்று அனுப்பி கொண்டிருக்கிறார்னா, என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மக்களை திரட்டி வீதிக்கு இறங்கணும்ன்றதுதான். நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டீங்க, ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீங்க சட்டத்தை நீங்க சொன்னபடி சட்டத்தை ஏற்றிட்டீங்க. நீங்க எழுதின சட்டத்துக்கு எதிர்க்கட்சிகள் அத்துணையுமே ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. எனவே நீங்கள் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டீங்க, உங்க மேல தவறு இல்லை. ஆனால் எந்த விதமான நியாயமும் இல்லாம, எந்த விதமான காரணமும் இல்லாம, ஏனென்றால் கொடுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரத்தில் திருப்பி அனுப்பி இருக்க மாட்டாங்களா? இது சட்டப்படி நீட்டு இருக்காதுல்ல. இது இந்திய அரசியல் சட்டத்தின்படி இப்படி ஒரு சட்டத்திற்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்க முடியாது, இந்த காரணத்திற்காக கொடுக்க முடியாதுன்னு ஒரு சட்டப்பிரிவை சொல்லி நீங்க அதை திருப்பி கொடுக்கலாம்ல. நீங்க அப்படி செய்ய முடியல இல்ல. அப்ப செய்ய முடியாத போது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? அரசமைப்பு சட்டத்தில் சட்டத்திற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவருக்கான வாய்ப்பு இருக்கு. அதை உச்சநீதிமன்றம் அங்கீகரித்திருக்கு. தமிழ்நாடு அரசு போல மாநில அரசுகளுக்கு அத்தகைய உரிமை இருக்கிறது. இந்த முரண்பாடு வந்தால் அந்த முரண்பாடு 254 கீழ் களையப்படலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்புல சொல்லி இருக்கு. எனவே உச்சநீதிமன்றம் இதுக்கு எதிராக இல்ல, அரசமைப்பு சட்டம் இது எதிராக இல்ல. ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற ஒன்றிய அரசுக்கு இவ்வாறான ஒப்புதல் கொடுப்பதில் உடன்பாடு இல்லை. ஏனென்றால் ஒரு மாநிலத்தில் மக்கள் தெளிவாக ஒரு சட்டத்தை ஏற்றி அதற்கான ஒப்புதலை பெற்று அந்த மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கை +2 மதிப்பெண் அடியில் நடக்குது அப்படின்னு சொன்னா பிற மாநில மக்கள் கொந்தளித்து எழமாட்டார்களா? அப்போ ஒரு மாநிலம் காப்பாற்றப்பட்டது. மற்ற குஜராத் மக்களுக்கு நினைச்சு பாருங்க, குஜராத் மக்களுக்கு குஜராத்தி மொழியில குஜராத் மாநில அரசு நடத்துற அரசு பள்ளி மாணவர்கள் நிலைமை என்ன? ராஜஸ்தான்ல கோட்டா சிக்கார பத்தி பேசுறீங்களே, அந்த 2 மையத்திலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்கொண்டவர்கள் 650 மார்க்குக்கு மேல போயிட்டாங்க. மொத்த இடம் ஒன்றிய அரசு கிட்ட இருக்கிற மொத்த அரசு கல்லூரி இடங்கள் 20,000 சொன்னா அந்த 20,000ல 20% இடம் ஒரு சென்டருக்கு போகுது. அதுக்கு அடுத்து யாரு வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாமக்கல்லுங்க. நாமக்கல் கோழிப்பண்ணு சொல்லி ஒருத்தர் கூட மைக்கு முன்னாடி பேசிட்டு இருப்பார். 2017 2018 ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய செயலாளர், கோழிப்பண்ணுக்கு தலைவராக இருப்பவர்கள் எல்லாம் நீட்டை எதிர்க்கிறார்கள், கோழிப்பண்ணையை எல்லாம் நாங்கள் ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி அவர் சொன்னார். அரியலூர்ல இத்தனை பேர், தஞ்சாவூர்ல இத்தனை பேர் எல்லாம் பட்டியெல்லாம் போட்டாரு. இப்ப என்ன ஆச்சு? அந்த கோழிப்பண்ணையில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சென்டர்ல ஒரு பள்ளிக்கூடம், ஒரு மையம், அந்த பள்ளிக்கூடத்துல அந்த மையத்தில் இருந்தவர்கள் அடுத்தபடியாக சிக்கார் கோட்டாக்கு அடுத்தபடியாக நாமக்கல். அப்போ இவர்கள் தான் அப்ப நான் கேட்கிறேன், நெட்வொர்க் அப்போ ராஜஸ்தான்ல இருக்கிற பழங்குடி மக்களுக்கு என்ன நியாயம் நான் கேட்கிறேன். ராஜஸ்தான்ல இருக்கிற பழங்குடி மக்களா, ராஜஸ்தான்ல இருக்கிற விவசாய கூலிகளா கோட்டால படிச்சாங்க, சிக்கார்ல படிச்சாங்க? நாமக்கல் மாவட்டத்துல படிச்சவங்க என்ன? நாமக்கல் கோழி பண்ணையில வேலை செய்யற அந்த கூலி தொழிலாளி குழந்தையா அங்க படிச்சது இல்லையா? ஆக இந்த மையங்கள் எந்த இடத்துல இருக்கோ அந்த மையங்களை நடத்துறவங்களுடைய கொள்ளை அது. அப்போ இவர்கள் இந்த வணிக நிறுவனங்களாக இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் ஏன் இதை எதிர்க்கல நான் கேட்கிறேன். தனியார் பள்ளிகள் தான் எதிர்த்திருக்கணும், எல்லாத்துக்கும் எதிர்த்தாங்கல்ல. கல்வி உரிமை சட்டம் வந்தா எதிர்த்தாங்க, கட்டணத்தை கட்டுப்படுத்துவோம்னு சொன்னா எதிர்த்தாங்க, சமச்சீர் கல்வின்னு சொன்னா எதிர்த்தாங்க. நீட்டையும் அவங்க எதிர்க்கல. இல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்கலாம். ஆனால் இந்த மாநிலத்தினுடைய முதன்மை அமைச்சரா இருக்கிறவர் நீங்க சொல்வது போல மக்களை திரட்டி மக்களுடைய ஆதரவை பெற்று இருக்கலாம்ல. போராட்டம், சட்ட போராட்டம் முதலமைச்சரா இருக்கிறதுனால முதலமைச்சராக இருந்து கொண்டு அந்த சட்ட போராட்டத்தை நடத்த முடியுமா என்கின்ற கவலை அவருக்கு இருக்கலாம். ஆனா என்ன நாம புரிஞ்சுக்கணும்னா, திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு மொழி தான் தெரியும் என்றால் அந்த மொழியில தான் நீங்க பேசி ஆகணும். நான் கேட்கிறேன், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் திரண்டு, அந்த கோடிக்கணக்கான மக்கள் திரண்ட அந்த கூட்டத்துல கார் ஏற்றி
திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற அமைச்சரவையில் இருந்த அமைச்சருடைய பிள்ளை அமர்ந்திருந்த கார் ஏற்றி அந்த விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள். சரியா? அதையும் தாண்டி அந்த விவசாயிகள் போராடினார்கள். அப்படிப்பட்ட வீரமிக்க போராட்டம் தான் அந்த 3 விவசாய சட்டங்களை திரும்ப பெற வைத்தது. எனவே திரு நரேந்திர மோடி சட்டத்தின் ஆட்சிப்படி ஆட்சி செய்யல, சட்டத்திற்கு புறம்பாக ஆட்சி செய்கிறார். சட்டத்திற்கு புறம்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக ஆட்சி செய்கிறார் என்கின்ற போது, எனவே அவருக்கு மக்கள் போராடினால்தான் புரியும் என்கின்ற போது போராட்ட வடிவத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா. காலம் அதை பதில் சொல்லும். முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு சர்வாதிகாரியாக மாறுவாரா என்று பொறுத்திருந்தார். ஜனநாயகவாதியாக மாறி மக்களை திரட்டி ஜனநாயக அடிப்படையில் போராடினாலே வெற்றி பெற முடியும். சர்வாதிகாரியாக மாறுவதை நாம் விரும்பல, யாராக இருந்தாலும் சரி. இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவது என்பது ஏற்புடையதல்ல. ஒரு மக்களாட்சியில உறுதியோடு இருப்பது, கொள்கையில் உறுதியோடு இருப்பது, போராட்டத்தில் உறுதியோடு இருப்பது. நீட் என்பது மாணவர்களை அச்சுறுத்துற, நசுக்கிற மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நடைமுறை என்பதனால் நீட்டை இந்தியா முழுக்க ஒழிக்க வேண்டிய கடமை, அதற்கான போராட்டத்திற்கு தலைமையேற்கிற பொறுப்பு தமிழர்களுக்கு இருக்கின்றது என்கின்ற வகையில தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருக்கிற இந்த சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெறுவதும் அதன் மூலமாக இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுப்பது ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்கும். அநீதிகளுக்கு எதிராக நான் சர்வாதிகாரியாக தனது சாட்டை சுழற்றுவேன் இந்த வார்த்தையை ஐயா ஸ்டாலின் சொன்னது. நன்றி.